பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். அவன் இன்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான். எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமேலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் 120,000 பேரை கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகாவீரராய் இருந்தவர்கள். அன்றியும் எப்ராயிமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசேயாவையும் அரண்மனை தலைவனாகிய அஸ்ரிக்காமையும் ராஜாவுக்கு இரண்டாவதான எல்கானாவையும் கொன்று போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் 2,00,000 பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமார்த்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமரியாவுக்கு கொண்டு போனார்கள். அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமேரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். நீங்களோ வானபரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோடே அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்தில் இல்லையோ? ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரரிடத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள். கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். அப்பொழுது எப்ராயிம் புத்திரரின் தலைவரில் சில பேராகிய யோகனானின் குமாரன் அசரியாவும் மெசிலோமோத்தின் குமாரன் பெரேகியாவும் சல்லூமின் குமாரன் எகிஸ்கியாவும் அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்தில் இருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைப்பிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும்
அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள். அப்பொழுது ஆயுதபாணிகளானவர்கள் சிறைப்பிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டு விட்டார்கள். அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சியமானவர்களை எல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்துக்கு கொண்டு வந்துவிட்டு சமேரியாவுக்கு திரும்பினார்கள். அக்காலத்திலே ஆகாஸ் என்னும் ராஜா அசிரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பினான். ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறியடித்து சிலரை சிறைப்பிடித்து போயிருந்தார்கள். பெலிஸ்தரும் யூதாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்களின் மேல் விழுந்து பெத்சிமேசையும் ஆயலோனையும் கெதரோத்தையும் சொக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் திம்சோவையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். அசீரியாவின் ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் அவனிடத்தில் வந்தான். அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை. ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜ அரண்மனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். எப்படி என்றால், சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான். அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய ஆதியோடந்தமான சகல நடபடிகளும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆகாஸ் ராஜா அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களை வார்த்து விக்கிரக ஆராதனைக்குள்ள ஜனங்களை தூபம் காட்ட வைத்து அந்த விக்கிரக ஆராதனையில ஜனங்களை வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுல பார்த்தீங்கன்னா அருவருப்புகளின் ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு, அப்போ
குழந்தைகளை என்ன பண்றாங்க, பலியிடுகிற அந்த கொடூரமான செயல் இந்த ஆகாஸ் ராஜா காலத்துல இருந்தது. இன்றைக்கும் பல இடங்களில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை உண்டான உடனே அதை என்ன பண்ணிடுறாங்க, அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அப்போ கருவிலே அந்த கருவை கலைத்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இப்படி கலைத்தாலும் நாம் ஆண்டவருக்கு ஒரு நாள் என்ன பண்ணணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது குழந்தைகளை எல்லாம் என்ன பண்றாங்க, பலியிடுறாங்க. உயிரோட வச்சு பிள்ளைங்களை பலியிடுகிற அந்த வழக்கம் இந்த ஆகாஸ் ராஜா காலத்துல இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த ஆகாஸ் ராஜா செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 22ஆம் வசனத்துல தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமா இந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். அப்போ இவன் ஆண்டவரை விட்டு தூரமா போறதுனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருக்கிறதுனால இவனுக்கு எதிராக ஜனங்கள் என்ன பண்றாங்க, இவனுக்கு எதிராய் படையெடுத்து வராங்க. இவன் தோத்து போறான். ஆனாலும் அந்த நெருக்கத்துல கூட ஆண்டவரை தேடல. இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அதுல போட்டிருக்காங்க, அதுல 23ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விக்கிரகங்களுக்கு தன் கையால் என்ன பண்றான், பலி செலுத்துறான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. அப்போ விக்கிரக ஆராதனை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொன்ன போதிலும் இவன் என்ன பண்றான், துணிந்து அந்த காரியங்களை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த பனிமுட்டுகளை எல்லாம் சேர்த்து அவன் என்ன பண்றான், அதாவது மூளைக்கு மூளை பலிபீடங்களை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி மேடைகளை உண்டு பண்ணி அவன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் மூட்டினான் அப்படின்னு 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். ஆண்டவர் நம் வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லணும். ஆனா இந்த ஆகாஸ் என்ன பண்ணிட்டான், ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். இவன் மரித்து போகிறான். ஆனாலும் அவனை அடக்கம் பண்றாங்க. ஆனா ராஜாக்களுடைய கல்லறை அண்டையில அவனை அடக்கம் பண்ணல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவனுக்கு பிறகு இவனுடைய மகன் எசேக்கியா ராஜாவாகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாலோ இந்த ஆகாஸ் என்ன பண்றான், ஆட்சிக்கு வந்த உடனே அவன் பாருங்க 20 வயதுல ஆட்சிக்கு வரான். 16 வருஷம் ஆட்சி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த 16 வருஷம் ஆட்சி செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அவன் வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம் வாழ்க்கையில கூட இந்த ஆகாஸ் ராஜாவை போல நாம் இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க நாம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கொடாக்கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆகாஸ் ராஜா தன் வாழ்க்கையில் ஆண்டவரை எத்தனை தவறுகளை செய்கிறான். ஆண்டவரை உம்மை விட்டு தூரமாய் போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை குழந்தைகளை ஆண்டவரே பலி செலுத்துகிறத பார்க்கிறோம். ஆண்டவரை அப்பாம நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரியா கரபா தீரபா கரபா. ஆண்டவரே இந்த நாளிலையும் கூட கத்தாவே உம்மை விட்டு தூரமாய் போயிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் மறுபடியும் உம்முடைய சிலுவையில கிட்டி சேர கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யலையேன்னு சொல்லி ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க ஆண்டவரை. நீங்க தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நாள்லயும் படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றுங்க ஆண்டவரை.
டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரை. அப்பா, சேவன கட்டோடு போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆசீர்வதிங்க டேடி. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆவியானவருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.